ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் நம் நடுவில் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நல்லவராக இருக்கிறார். அவர் கும்பலின் தேவன் அல்ல, அவர் தனிப்பட்டவர்களின் தேவன். அவர் உங்களுடைய தேவன். சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன். என்னுடைய தேவன். கர்த்தர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜூப்லின் அவர்களை நமக்கு சபையோடு நன்கு பரிச்சயமான நல்ல ஒரு தேவனுடைய ஊழியர். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ஊழியருக்காக, அவருடைய மனைவி சௌரி எப்சிபாவுக்காக கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அவங்க வாழ்க்கை, அவங்க ஊழியம் உங்கள் கிருபை பெருகட்டும், உங்களுடைய அபிஷேகம் பெருகட்டும், உங்களுடைய வல்லமை பெருகட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். கர்த்தர் அவர்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். இந்த மலை வேளையிலும் கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சரி, நம்ம எல்லாருக்கும் மனதில் ஒரு விருப்பம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய, ஏற்கனவே நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறார், இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும், கொடுக்கப்படணும். நமக்கு அந்த ஆசை இருக்குது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி இருக்கிறது? இதை இப்படியும் எடுக்கலாம். எப்படி? ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்போ கொடுப்பார்? ஒரு மனுஷனுக்கு அவனுடைய எதெல்லாம் பார்த்து அவனை ஆசீர்வதிப்பார், அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்படி எடுக்கலாம். நாம் பரலோகம் போகிறதுனா எதை வச்சு ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு அவர் பரலோகத்தில் நம்மளை ஏற்றுக்கொள்வார்? எதை பார்த்து எப்படி அவர் நம்மளை அங்கீகரிப்பார்? நான் பரலோகத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்கிறது அப்படியும் வேணால் எடுத்துக்கலாம். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அல்லது நான் பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இது ரெண்டு வாழ்க்கைக்குமே, இந்த உலகத்தினுடைய இந்த மாம்சத்தில் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்காக இருக்கட்டும், மாம்சத்தில்னா மாம்சத்தில் நம்முடைய ஆவி மாம்சத்தில் தங்கி இருக்கு, ஆனால் மாம்ச வாழ்க்கை இல்லை இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிறதான வாழ்க்கை ஆகட்டும், அல்லது நித்தியத்துக்கான வழி ஆகட்டும், இந்த ரெண்டுக்கும் நாம் என்ன செய்கிறது? நிறைய நேரங்களில் நமக்குள்ள நிறைய எண்ணங்கள், தாட்ஸ் நிறைய இருக்கு. சரியா? இதை செஞ்சால் ஆசீர்வாதம் வந்துடும், அல்லது இப்படி ஜெபம் பண்ணால் ஆசீர்வாதம் வந்துடும், அல்லது இப்படி உபவாசம் பண்ணால் ஆசீர்வாதம் வந்துடும், அல்லது இந்த மாதிரி வேதம் வாசிக்கணும், அல்லது இந்த மாதிரி வாழணும், அல்லது இந்த மாதிரி ஊழியம் செய்யணும். நிறைய காரியங்கள் நம்முடைய மைண்டில் என்ன செய்யும், தாட்ஸில் ஓடிட்டே இருக்கும். அதே போல் பரலோகத்துக்கு போகிறதுக்கும் இதெல்லாம் செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். இன்னென்ன காரியங்கள், இதுதான் அவசியம் அப்படின்னு சொல்லி நிறையா எண்ணங்கள் நமக்குள்ளே என்ன செய்யுது, ஓடிட்டே இருக்கு இல்லை? சரி, இப்போ இப்படி எடுத்துக்கிறோம். நீங்கள் பரலோகத்துக்குன்னு அதை எடுத்துக்கலாம், இந்த வாழ்க்கைக்குரியதுன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வாழ்க்கையினே வச்சு தியானிப்போம். இந்த வாழ்க்கையில் நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கான வழி என்ன? வழி என்ன? நிறைய நேரங்களில் நம்ம பல விதங்களில் நினைக்கிறோம். ஒரு 4 கேட்டகரியாக அதை பிரிக்கலாம். ஜனங்கள் இப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த 4 கேட்டகரியாக என்ன செய்யலாம், 4 வகையாக என்ன செய்யலாம், இதை பிரிக்கலாம். முதல்ல ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லது விசுவாசிகள் அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிரதர் சரி, நான் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் பிரதர் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என்னைய, அவர் மேலே நான் விசுவாசம் வச்சேன், அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி என்னுடைய பழைய பாவங்களிலிருந்து என்னை மீட்டு என்னை ரட்சித்து விட்டார். உண்மைதானா? நம்ம அவர் மேலே என்ன வச்சோம்,
விசுவாசம் வச்சோம், ஆண்டவர் என்னைய என்ன செஞ்சிட்டாரு, ரட்சித்துட்டாரு, நான் இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன். ஆனா இனிமே எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்னா, என்னுடைய கிரியைகளை வைத்து, என்னுடைய நற்காரியங்களை வச்சு, நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி வேலை செய்கிறேன், அல்லது நான் எப்படி வேதம் வாசிக்கிறேன், அல்லது நான் எப்படி ஜெபிக்கிறேன், அல்லது நான் எப்படி உபவாசம் பண்ணுறேன், இந்த என்னுடைய கிரியைகள், என்னுடைய ஒர்க்ஸ் அல்லது என்னுடைய ஆக்ஷன்ஸ், இவைகளை பார்த்து தான் தேவன் எனக்கு அதை வச்சு எனக்கு ஒரு மார்க் போடுவார் பிரதர். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் என்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நான் சொல்ல விளங்குதா? ஆண்டவர் என்னை அவர் மேலே நான் விசுவாசம் வச்சேன். இயேசு தான் கர்த்தர் தெய்வம்னு நான் என்ன செஞ்சேன், நம்பினேன், விசுவாசிச்சேன். அதனால நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ சபைக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் அடுத்து இனிமே நான் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா நான் என்ன செய்யணும், நான் இப்படியெல்லாம் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நான் மார்க் வாங்கணும். இல்லை எப்படி சொல்லலாம், இல்லை இப்போ நான் ஒரு காலத்தில் மைனஸ் அப்படிங்கிற லெவலில் இருந்தேன், ஒன்றுமே இல்லாத மைனஸ் லெவலில் இருந்தேன். ஆண்டவர் என்னுடைய அந்த குறைகளை எல்லாம் மாற்றி இப்போ என்ன லெவலில் வச்சிருக்காருன்னா 0 மார்க் அப்படிங்கிற லெவலில் வச்சிருக்காரு. இனிமே பாருங்க, நான் தான் ஜெபம் பண்ணி, நான் தான் வேதம் வாசிச்சு, நான் தான் உபவாசம் பண்ணி, நான் தான் நற்காரியங்களை நற்கிரியைகளை செய்து இந்த மார்க் என்ன பண்ணிட்டே போகணும், 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 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 அவர்கிட்ட 100 மார்க் வாங்கினா என்ன வாங்கிடலாம், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், இல்லைன்னா பரலோகம் போகலாம். பரலோகம் போகணுன்னா என்ன செய்யறது பிரதர், ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டார், சரி இனிமே எல்லாம் என் கையில் தான் இருக்கு. எப்படி எல்லாமே நான் என்னுடைய காரியம், என்னுடைய கிரியைகள் இருக்கு இல்லையா, நான் எப்படி ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து தான் தேவன் என்ன செய்வார், ஒரு நாள் மார்க் போடுவார். ஒன்று வருகைக்கு முன்னாக என்னுடைய மரணம் இருக்குமானால் நான் மரிக்கிற அந்த நாளில் எனக்கு மார்க் போடுவார். இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு என்னுடைய கிரியைகளை பார்த்து எனக்கு என்ன கொடுப்பாரு, மார்க் போட்டு சரி நீ பரலோகத்துக்கு வரலாமா வேணாமான்னு அன்னைக்கு தான் என்ன பண்ணுவார், டிசைட் பண்ணுவார் பிரதர். இல்லை ஒருவேளை வருகையில் தான் நான் எடுத்துக்கொள்ளப்படுறேன் அப்படின்னா வருகையில் பார்ப்பாரு இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அன்னைக்கு எனக்கு என்ன பண்ணுவார், ஒரு வேல்யூஷன் கொடுப்பாரு, என்னை எவால்யூட் பண்ணி பார்ப்பாரு. அப்போ தான் எனக்கு தெரியும், அன்னைக்கு தான் பிரதர் தெரியும் பரலோகத்துக்கு போவோமா இல்லை என்னது மாட்டோமான்னு அன்னைக்கு தான் பிரதர் தெரியும். இப்படி நினைக்கிறாங்க. அதாவது என்ன, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனா என் கிரியைகளை கொண்டுதான் நான் ஆசீர்வாதத்தை பெற முடியும், அல்லது கிரியைகளை கொண்டுதான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்படி சிலர் நினைக்கிறாங்க. சரியா? அடுத்து சிலர் எப்படி நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது பிரதர், ஆண்டவர் ஆண்டவர் மேல நான் விசுவாசம் வச்சேன்ல, ஆமா அதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆமா நான் ரட்சிக்கப்பட்டேன்ல, ஆமா அந்த விசுவாசத்தை வச்சே எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சிரும், விசுவாசத்தை வச்சே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், என்னுடைய எது அவசியம் அல்ல, கிரியைகள் செய்கைகள் அதெல்லாம் என்ன அல்ல முக்கியம் அல்ல, அதெல்லாம் தேவன் பார்க்க மாட்டாரு. ஜபத்தை, வேத வாசிப்பை அல்லது உபவாசத்தை அல்லது மற்ற மற்ற நற்காரியங்கள், என்னென்ன நற்காரியங்கள்னு சொல்றோமோ நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவன் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. எது மட்டுமே போதுமானது சொல்லுங்க, விசுவாசத்தை வச்சே எனக்கு என்ன செஞ்சிருவாரு, எல்லாம் கொடுத்துருவாரு பிரதர் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இது செகண்ட் கேட்டகரி. மூணாவது ஒரு சிலர் எப்படி நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது பிரதர், மொத ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம், ஆனா எதை வச்சுதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும், கிரியைகளை வச்சு, நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை கிரியைகளை வச்சுதான், நற்காரியங்களை வச்சுதான், ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அவைகளை வச்சுதான் நாம ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதம் பண்ண முடியும். இது முதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன நினைக்கிறோம், இல்ல இல்ல கிரியைகள் அவசியம் கிடையாது, எது மட்டுமே போதுமானது, விசுவாசம் மட்டுமே போதுமானது பிரதர், விசுவாசம் இருந்தாலே நீங்க என்ன செஞ்சிடலாம், ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம், இல்லைன்னா எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது பிரதர், இந்த ரெண்டுமே வேணும். எந்த ரெண்டும், விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதே நேரத்தில் எதுவும் அவசியமாக இருக்கிறது, கிரியைகளும் அவசியமாக இருக்கு,
நம்முடைய ரெண்டுமே 50-50% பிரதர். நம்ம இந்த +2ல எக்ஸாமில் எல்லாம் வைப்பாங்கல்ல, இந்த சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு தியரிக்கு 50 மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கு எத்தனை மார்க்கு? 50 மார்க்குங்கிற மாதிரி விசுவாசத்தையும் கர்த்தர் பார்ப்பாரு, அதே நேரத்தில் எதையும் பார்ப்பாரு, நம்முடைய கிரியைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? பார்ப்பாரு பிரதர். ரெண்டுக்கு 50-50. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் என்னவாக இருக்கிறது? செத்ததா இருக்கு. ஸோ விசுவாசத்தையும் பார்ப்பாரு, கிரியைகளையும் பார்ப்பாரு பிரதர். விசுவாசத்தையும் கிரியைகளையும் பார்த்து தான் நமக்கு ஆசீர்வாதம். அதே மாதிரி அதை ரெண்டையும் பார்த்து தான், அது ரெண்டையும் எவால்யூட் பண்ணி தான் நமக்கு பரலோகம் கிடைக்கும் பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இதுல எது சரி? இதுல எது சரி? எது சரிங்கிறத விட நீங்க என்ன நிலைமையில இதுல இருக்கிறீங்க? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. விளங்குதா உங்களுக்கு? ஆரம்பத்தில் சொல்லட்டுமா? நான் கேட்குறேன் கேள்வி, உங்களுக்கு விளங்குதா? நமக்கு ஆசீர்வாதம் வரும், எப்படி வரும்னு யோசிக்கிறோம் பிரதர். நான் இன்னும் பிரதர் கொஞ்சம் ஜோமன்ல பிரதர், இன்னும் கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுனா என்ன செஞ்சிடும் போல இருக்கு. அப்போ என்ன என்ன கேட்டகரியில் இருக்கிறோம்னு அர்த்தம்? அப்பா நம்ம சத்தமா எத்தனாவது கேட்டகரியில் இருக்கிறோம்? விசுவாசம் மட்டும் போதாது, எது அவசியம்னு நினைக்கிறோம் நாம? கிரியைகள் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறோம். விசுவாசம், அது விசுவாசம் ரட்சிக்கப்பட்டோம், அவ்வளோதான் பிரதர், அதோட முடிஞ்சு போச்சு பிரதர், இனிமே எல்லாம் என் கையில் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லை? அப்போ முதல் கேட்டகரியில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறோம்? என் ஜபத்தை வச்சிடலாமா பிரதர், அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு? அதெல்லாம் கிடையாது பிரதர். அவர் கிருபையினால எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவார்? நமக்கு கொடுத்துருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு பிரதர். அதனால நான் என்னவா இருக்கிறேன் அப்படின்லாம் அவர் ரொம்ப என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டாரு பிரதர். இது ரெண்டாவது கேட்டகரி இல்லையா? மூணாவது ஒன்று இருக்கு. என்ன? இல்லை இல்லை, ரெண்டுமே அவசியம். எது எது அவசியம்? விசுவாசமும் அவசியம், கிரியைகளும் அவசியம். நீங்க சொல்லுங்க. முதல் கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? எதனால ரட்சிக்கப்பட்டோம்? சத்தம் எல்லாருமே எதனால ரட்சிக்கப்பட்டோம்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினால. ஆனா முதல் தரப்பு என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதத்தை பெறணும்னா, இல்ல பரலோகம் போகணும்னா விசுவாசம் அது இனிமே அது உதவி செய்யாது. எது? விசுவாசம் உதவி செய்யாது. எது மட்டும்தான் உதவி செய்யும்? நமக்கு கிரியைகள் மட்டும்தான் உதவி செய்யும். கிரியைகள்லாம் என்னென்ன? ஜபம், அப்புறம் வேத வாசிப்பு, அப்புறம் உபவாசம், அப்புறம் ஊழியம், நற்கிரியைகள், என்னென்ன இருக்கோ இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா என்ன செய்யாது? வராது. அதே மாதிரி இதெல்லாம் செஞ்சாதான் பரலோகம் போக முடியும்னு நினைக்கிறாங்க. இது முதல் கேட்டகரி. சரி, ரெண்டாவது கேட்டகரி என்ன நினைக்கிறாங்க? கிரியைகள் அவசியம் இல்லை, எது மட்டுமே போதுமானது? விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் மட்டுமே என்னது? போதுமானது. அதை ஆண்டவர் பார்த்து நமக்கு என்ன செஞ்சிருவார்? எல்லாத்தையும் கொடுத்துருவார்னு நினைக்கிறாங்க. சரி, மூணாவது கேட்டகரி என்ன நினைக்கிறாங்க? அப்படி கிடையாது. முதல் கேட்டகரி கிரியைகள் அவசியங்கிறாங்க, ரெண்டாவது கேட்டகரி விசுவாசம் அவசியங்கிறாங்க, மூணாவது கேட்டகரி என்ன சொல்றாங்க? ரெண்டுமே அவசியம். எது எது? விசுவாசம் அவசியம், கிரியைகளும் அவசியம். ரெண்டையும் பார்த்து தான் கர்த்தர் நமக்கு எதை கொடுப்பாரு? ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் என்னவாக இருக்கிறது? செத்ததா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இதுல எது சரி? சத்தமா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப காலம் அதான் சந்தேகமா இருக்கு பிரதர்ங்கிறீங்களா? மூணாவதா? சரி, ஒன்று தான் பிரதர், நம்ம கிரியைகளை பார்த்து தான் நமக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது எதுக்கு வம்பு? நம்ம என்ன கிரியை செய்ய முடியுது? எதுக்கு இதுக்கு ஓட்டு போடுவான்? பேசாம இருந்துருவோங்கிறீங்களா? சரி, வெரி குட். ரெண்டாவது, விசுவாசத்தை பார்த்து தான் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, கிரியைகள் தேவையில்லை அப்படிங்கிறவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். யோசிக்கிறீங்களா? இதுக்கு போடலாமா? சரி, இல்ல பிரதர், ரெண்டுமே அவசியம் பிரதர். விசுவாசமும் அவசியம், எதுவும் அவசியம், கிரியைகளும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லையா? இதுக்கு இது சரி அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, வெரி குட். மூணாவது காரியம் தான் சரின்னு நினைக்கிறோம் இல்லையா? சரி, இப்ப இதுல எது சரி பிரதர் அப்படின்னா, மூணுமே தப்பு. எது சரின்னு கேட்டா மூணுமே என்னது? தப்பு. நாலாவது ஒன்று இருக்கு, அதுதான் சரி. இப்ப நான் வர்றேன், இந்த நாலாவதுக்கு தான் வரப்போறான். சரியா? இந்த மூணு ஏன் தப்புங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன், அப்பதான் நாலாவது உங்களுக்கு விளங்கும் பாருங்க.
முதல்ல என்ன நினைக்கிறாங்க, பெரும்பகுதியினர் கிறிஸ்தவ விசுவாசிகள்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு 70% இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஒரு 70%. நம்ம உங்களுக்கு அந்த முதிர்ச்சி வந்திருக்கிறதுனால நீங்கள் 3ஆவதுக்கு வந்துட்டீங்க இல்லையா? ஆக்சுவலாக 4ஆவது தான் கரெக்டு, 3ஆவதுல நம்ம இருக்கிறோம். ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் தான் நிறைய விசுவாசிகள் பர்சனல் லைஃப்பில் அப்படி தான் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, பிரதர் நான் வந்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால நான் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டேன் பிரதர். ஆனா ஆண்டவர் பார்த்துக்குங்க, இனிமே என்னுடைய காரியங்களை வச்சுதான் எனக்கு என்ன செய்வாரு, கிரியைகளை பார்த்து தான் எனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், அல்லது நான் பரலோகத்துக்கு போவேன். இது தவறானா கண்டிப்பாய் தவறு. ஏன் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் எந்த கிரியைகளினாலும் ஒருவனும் தேவனிடத்தில் என்ன ஆகிறது இல்ல, நீதிமான் ஆகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தில் 613 பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, 613 கட்டளைகள். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு. இந்த கட்டளைகள்ல எந்த கட்டளையை நிறைவேற்றிட்டோம், நான் இதை செஞ்சுட்டேன் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, இல்லை நீங்க இதை செய்யணும்னு சொன்னீங்கல்ல அதை நான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நான் சரியான ஆள் தானே, அப்போ நான் கரெக்டான ஆள் தானே, நீங்க சொன்னது செஞ்சுட்டேன்ல அப்போ எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் நிற்கவே முடியாதான். இல்லை ஆண்டவரை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதனால நான் இது வரைக்கும் அதை செஞ்சதே இல்லை ஆண்டவரை, என் வாழ்க்கையில் என்ன செஞ்சதே இல்லை, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் அப்படிலாம் இருந்தேன், இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, அதனால எனக்கு என்ன கொடுத்துருங்க, ஆசீர்வாதம் கொடுத்துருங்க, நான் நீதிமான், நான் சரியான ஆள், ரைட்டியஸ் பர்சன், ரைட் பர்சன், எனக்கு ஒரு டிக்கை போட்டு மார்க்கை போட்டு டக்குன்னு எதை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா நம்முடைய எந்த கிரியைகளினாலும் நான் தேவனிடத்தில் என்ன ஆகிறது இல்லை, நீதிமான் ஆகிறது இல்லை இல்லையா? நம்ம கிரியை செய்யறோம்னு சொல்றோம், ஆனா நிறைய நேரங்களில் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நேரங்களில் நம்ம முழு இருதயத்தோட ஜெபம் பண்ணியிருப்போம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் எம்புட்டு வேதம் வாசிக்கிறேன்னு தெரியுமா, ஒரு நாளைக்கு 7 அதிகாரம் படிக்கிறேனாக்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார். இங்க பாரு, அவர் என்ன அவர் சொல்றது இல்லை, கர்த்தர் ஒரு நாள் குற்றப்படுத்துகிறவர் அல்ல. ஆனா பக்கத்துல இருந்து சாத்தா என்ன சொல்லுவான் தெரியுமா, இங்க பாரு 7 அதிகாரம் படிக்கிறேன்னு சொல்லாத, 7 அதிகாரம் நீ படிக்கிறதுக்குள்ள 10 தடவை நீ பைபிளை டொம்மு டொம்முன்னு கீழே போட்ட, தூங்கி தூங்கி விழுந்தியா இல்லையா? உண்மைதானே? எத்தனை தடவை பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது டம்முன்னு என்ன செய்யும், கீழே விழுந்திருக்க, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, கீழே விழுந்திருக்கா இல்லையா? ஜெபம் பண்ணும்போது எத்தனை நேரங்களில் முழு மனதா ஜெபம் பண்ணியிருப்போம் இல்லை? அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லலை, ஆனா எத்தனை நேரங்களில் நம்ம குறைவோட அப்படி ஜெபம் பண்ணியிருப்போம். எந்த கிரியையை எடுத்துட்டு போய் நான் சரியான கிரியை பாருங்க, நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன் பாருங்கன்னு எதை எடுத்துட்டு போய் தேவனிடத்தில் நிற்க முடியும் நம்ம இல்லையா? பவுல் சொல்றார், நம்முடைய கிரியைகள் எல்லாம், நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கிறதா, அழுக்கான கிழிஞ்சு போன துணியை மாதிரி, அழுக்கு இந்த பிடி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, கிச்சனில் வச்சிருப்போம் பாருங்க, அழுக்கு துணியை போல இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போய் தேவன் இடத்துல என்ன செஞ்சிடாத, நின்னுறாத அப்படின்னு சொல்றாரு இல்ல? சரி, அப்ப இந்த முதல் கேட்டகரி என்னன்னா, கிரியைகளினால தான் எல்லாம் நடந்துரும், ஆசீர்வாதம் வந்துடும், இல்ல பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கிரியைகளுக்கு என்ன, சரி கிரியைகள்னா என்ன பிரதர் செய்யணும் அதுக்கு சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து டெஃபினிஷனே கிடையாது, வரைமுறையே என்ன இல்லை இல்லை இல்லை. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, 1 மணி நேரம் ஜெபிச்சா உனக்கு ஆசீர்வாதம் வரும், அல்லது நீ நம்ம பரலோகம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம், 1 மணி நேரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறோம், இல்ல பிரதர் 24 மணி நேரம் இருக்கு, அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும், தசம பாகம் கொடுக்கணும். அப்போ 24 மணி நேரத்தில் தசம பாகம்னா எவ்வளவு நேரம் ஆச்சு, அப்போ 2.25 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாதான் என்ன கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருத்தர் என்ன நினைக்கிறான், வாரத்தில் ஒரு நாளாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதாக்கும், நான்லாம் வருஷத்துல ஒரு தடவை 40 நாள் என்ன செஞ்சிருவனாக்கும், ஃபாஸ்டிங் இருந்துருவனாக்கும். அப்படி ஃபாஸ்டிங் இருக்கலைன்னா நீ எங்க போக மாட்டேன், நீ பரலோகம் போக மாட்டோம் நம்ம அப்படின்னு என்ன செய்யறோம் நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரியைகளை அடையாளப்படுத்துகிறோம் இல்ல, ஒவ்வொரு செய்கைகளை அடையாளப்படுத்துகிறோம். அவங்கவுங்க எதுல பிராக்டிஸ் ஆயிருக்காங்களோ அதை சொல்றாங்க இல்லையா, அதை நினைச்சுக்கிறோம் நம்ம இல்ல.
இது இது எதில் நீங்கள் இன்டர்நேஷ்னலாக பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும் பார்த்துக்கிறங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தா ட்ரெஸ்ஸில், நகையில், நிறைய காரியங்களில் இதெல்லாம் நீ இருந்தால் தான் நீ ஆசீர்வாதம், இல்லைன்னா இல்லை. இதெல்லாம் இருந்தால் தான் நீ பரலோகம் போகலாம், இல்லைன்னா இல்லை. இப்படி தான் நம்ம என்ன செய்யணும், அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். இது முதல் கேட்டகரி. இது தப்பான்னா கண்டிப்பாய் தப்பு. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் எந்த கிரியைகளினாலும் ஒருவனும் தேவனிடத்தில் என்ன ஆகிறது இல்லை, நீதிமான் ஆகிறது இல்லை. சரியா? சரி. ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க. இது ஒரு 10% வச்சுக்கிறோமே. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல பிரதர், கிரியைகள்லாம் முக்கியம் கிடையாது. அதான் வேதம் சொல்லுதுல, கிரியைகளினால என்ன ஆக முடியாது, நீதிமான் ஆக முடியாது. எதை கொண்டுதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மேல வச்ச விசுவாசத்தினால தானே நம்ம நீதிமான்கள். அதனால விசுவாசத்தை வச்சா எல்லா ஆசீர்வாதம் வந்துடும் பிரதர், விசுவாசிச்சாலே போதும் பிரதர், விசுவாசிச்சாலே பரலோகம் போயிடலாம் பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது அவசியம் இல்லை, கிரியைகள் அவசியம் இல்லை, ஜபம் அவசியம் இல்லை, வேத வாசிப்பு, உபவாசம் இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல. இத ஈஸி பிலீவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுலபமான விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசிக்கிறியா போதும், அவ்வளவுதான், ஆசீர்வாதம் வந்துடும் உனக்கு, நீ பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் கிருபையினால எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருவாரு, உனக்கு கொடுத்துருவாரு, அப்படி போயிடலாம், ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தப்பான்னா கண்டிப்பா இது என்னது, தவறு. சொல்லுங்க, கண்டிப்பா இது என்னது, தவறு. ஏன் தவறுன்னு நான் பின்னாடி வர்றேன். இந்த செகண்ட் கேட்டகரிக்கு நான் திரும்ப வர்றேன். இது கண்டிப்பா தவறு. இந்த மூணாவது ஒன்று இருக்காங்க பாருங்க. மூணாவது ஒன்று ஒரு இது நம்ம நினைக்கிறோம் இல்லையா? என்ன நினைக்கிறோம், விசுவாசமும் அவசியம், அதே நேரத்தில் எதுவும் அவசியம், கிரியைகளும் அவசியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது தப்பான்னா கண்டிப்பா இதுவும் தப்பு. எப்படி பிரதர் தப்புன்னு சொல்றீங்க? அதாவது விசுவாசத்தினாலே பெற்ற ஒன்றை கிரியைகளினாலே நீங்கள் பாதுகாக்க முடியாது. அல்லது விசுவாசத்தினாலே பெற்ற ஒரு காரியத்தை உங்க கிரியைகளை கொண்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், பிரதர் ரட்சிக்கப்பட்டோம் பிரதர், சரி, அபிஷேகம் பெற்றோம் பிரதர், சரி, இனிமே நம்ம ஜபம், வேத வாசிப்பு இதெல்லாம் வச்சு நம்ம ரட்சிப்பை காத்துக்கிறணும், அல்லது அபிஷேகத்தை என்ன செஞ்சுக்கிறணும், காத்துக்கிறணும். நீங்க நல்லா கவனிங்க, விசுவாசத்தினாலே பெற்ற ஒரு காரியத்தை உங்க கிரியைகளை வைத்து நீங்கள் பாதுகாக்க முடியாது. உங்களுக்கு புரியும்படியா சொல்றேனே. ஒரு தோட்டத்தை யாரால மெயின்டைன் பண்ண முடியும்? தோட்டத்தை தோட்டக்காரர் மெயின்டைன் பண்ணணும். தோட்டக்காரர்னா என்ன செஞ்சு பழகினவராக இருக்கணும், அவரே தோட்டத்தை என்ன செஞ்சிருக்கணும், கல்லெல்லாம் எடுத்து போட்டு அவரே சமப்படுத்தி அவரே குழி தோண்டி அவரே விதைய நட்டு அதுக்கு என்ன பாய்ச்சணும், நீர் பாய்ச்ச பழகி இருக்கணும். எப்போ தண்ணி விடணும் என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓவரா தண்ணி விட்டாலும் செடி என்ன ஆகி போயிடும், அழுகி போயிடும். தண்ணி விடாமல் விட்டாலும் என்ன ஆகி போயிடும், காஞ்சு போயிடும். அப்போ அந்த இலையை பார்த்து கரெக்டாக அந்த செடியை பார்த்து இவ்வளவு தான் தண்ணி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி தண்ணி விட்டு அதுக்கு தேவையான உரம் போட்டு, அதில் ஏதாவது பூச்சி வந்துச்சுன்னா என்ன அடிக்கணும், அதுக்கு மருந்தெல்லாம் பூச்சிக்கொல்லிலாம் என்ன செய்யுது அதெல்லாம் கொடுத்து அப்புறம் அதில் இருந்து பலன் எடுக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் தோட்டக்காரர். அவர்களால் தான் அந்த தோட்டத்தை என்ன பண்ணவும் முடியும், மெயின்டைன் பண்ண முடியும், பராமரிக்க முடியும். உண்மைதானா? இப்போ நீங்கள் போய் அதெல்லாம் கிடையாது பிரதர், நான் உங்களை நம்புகிறேன், உங்களால் எனக்கு கொடுக்க முடியும் நம்புகிறேன், ஒரு 10 ஏக்கரை மட்டும் அப்படி நல்ல வாழையிலேருந்து தென்னையிலேருந்து மா பலா வாழை எல்லா மரமும் இருக்கிற மாதிரி ஒரு 10 ஏக்கரை அப்படியே என் கையில் கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் எல்லாத்தையும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எப்போ தண்ணி விடுறது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறோன்னாக்கும், எனக்கு விட தெரியாதாக்கும், பைப்பை பிடிச்சா தண்ணி என்ன செஞ்சிட போகுது, போயிட போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ விசுவாசத்தினால பெற்ற ஒரு காரியத்தை நம்முடைய கிரியைகளை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, அதை பாதுகாக்கவோ மெயின்டைன் பண்ணவோ முடியாது. ஏன்? கிரியை செஞ்சு அதை பெறலையே. கிரியை செய்து பெற்றிருந்தா அதை கிரியைகளினால மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா இங்க கிரியை செய்து பெறல, எதை வச்சு பெற்றிருக்கிறோம், சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நாம் பெற்றவைகளை நம்முடைய கிரியைகளை வைத்து நாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அதை பெறுவதற்கு நீங்கள் எந்த கரையமும் செலுத்தல. அதோடைய வேல்யூ என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே தெரியாது. அது எப்படி நமக்கு கிடைக்குது, விசுவாசத்தினாலே இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இலவசமாய் பெற்றதை கிரியைகளை கொண்டு உங்களால் என்ன செய்து விட முடியாது, பாதுகாத்து விட முடியாது. அப்ப இந்த 3ல எது சரி பிரதர்னா, இந்த 3மே தப்பு.
அப்ப எது கரெக்ட் பிரதர்? அவர்கிட்ட இருந்து எப்படி பிரதர் நம்ம ஆசீர்வாதத்தை வாங்குறது, இல்லை எப்படி பரலோகம் போறது அப்படின்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ரெண்டாவதுக்கு திரும்ப வாங்க. ரெண்டாவது என்ன சொல்லப்படுது, என்ன நினைக்கிறோம்? எது அவசியம்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம். ஆனா எது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம்? அது தப்பு. விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? ஆமா. விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட நீங்க கண்டிப்பாய் விசுவாசத்தை கொண்டே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. விசுவாசத்தை கொண்டே பரலோகம் போகலாம். ஆனா உங்க விசுவாசம் சரியானதாக பலமுள்ளதாக இருந்தால் அந்த விசுவாசம் கண்டிப்பாய் நற்கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நீங்க தேவன் மேல விசுவாசம் வைக்கிறவர்களா இருந்தா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரியை செய்வீங்க. நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணுவீங்க, வேதம் வாசிப்பீங்க, நீங்க கண்டிப்பா உபவாசிப்பீங்க, நற்காரியங்களை செய்வீங்க. ஏன்னா விசுவாசமே நற்கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணும். நல்லா கவனிங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசம் இருக்கும் சரி, ஆனா கிரியை தான் பிரதர் கொஞ்சம் இல்ல. இல்ல இல்ல, விசுவாசமே தேவனுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய கிரியை. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம், விசுவாசத்தையும் கிரியையும் ரெண்டா பிரிக்கிறோம் பாருங்க, அதுவே முதல்ல தப்பு. விசுவாசத்தையும் கிரியைகளையும் பிரிக்கவே முடியாது. ஒரு விசுவாசி தேவன் மேல அவர் விசுவாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் நற்கிரியைகளை செய்வார். இப்ப நற்கிரியைகளை செய்யலைனா பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? கிரியைகள்ல பிரச்சனை இல்ல, பிரச்சனை எங்க இருக்கு? விசுவாசத்திலேயே பிரச்சனை. விளங்குதா? நம்ம என்ன நினைக்கிறோம், பிரதர் நான் கிரியை செய்தா, பிரதர் நீங்க விசுவாசிச்சா நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? கண்டிப்பா. விசுவாசிச்சா நான் பரலோகம் போயிடலாமா? கண்டிப்பா. அப்ப என்னுடைய கிரியைகள் அவசியம் இல்லையா? இந்த கேள்வியே வரப்படாது. ஏன்? விசுவாசம் சரியானதாக பலமுள்ளதாக இருந்தா கண்டிப்பா அவருக்குள்ள இருந்து என்னவும் வெளியே வரணும். சத்தமா சொல்லுங்க. ஆண்கள் பதில் சத்தம் வரல, சத்தமா சொல்லுங்க. என்ன வெளியே வரணும்? கிரியைகள் வெளியே வரணும். அப்ப கிரியைகள் வெளியே வரலைன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அநேக நேரங்கள்ல விசுவாசத்தையும் கிரியைகளையும் பிரிக்கிறோம் பாருங்க, இதுவே முதல்ல தப்பு. விசுவாசத்தை கிரியைகளையும் நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா விசுவாசமே ஒரு பெரிய கிரியை. அதாவது பரிசேயர்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க. என்ன? யோவான் 6வது அதிகாரம் 28-29 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28-29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் அந்த கிரியைகளை செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க என்ன கிரியை செய்யணும்? விசுவாசம் வச்சிட்டோம் யா, என்ன கிரியை செய்யணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. விசுவாசத்தையும் கிரியையையும் பிரிக்கவே முடியாது. விசுவாசமே பெரிய கிரியை தேவனுடைய பார்வையில. பிரச்சனை அநேகர் என்ன நினைக்கிறாங்க, பிரதர் நான் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு வந்துட்டேன் பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், அபிஷேகம் பண்ணப்பட்டேன் பிரதர், சரி, ஆனா என்னால சரியா ஜபிக்க முடியல பிரதர், என்னால சரியா வேதம் வாசிக்க முடியல பிரதர், அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறீங்க பிரதர். ஜெபம் பண்ண வேண்டியது உன் ஜபத்துக்காக இல்ல, ஜெபம் பண்ண வேண்டியது உன்னுடைய எதுக்காக? பிரச்சனை எங்க இருக்கு? ஏன்? விசுவாசம் பலமுள்ளதாக இருந்தா கண்டிப்பாய் அது கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணும், நற்கிரியைகளை செய்யும். இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இப்ப நற்கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே வரல,
ஜபம் வெளியே வரமாட்டேங்குது, ஜபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, உபவாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, கொடுக்க முடியல, பரிசுத்த வாழ்க்கை வரமாட்டேங்குது அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, விசுவாசத்துல இருக்கு பிரச்சனை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்களே. இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தது போல இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாய் இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். இப்ப கவனிங்க, பவுல் என்ன சொல்றாரு? கொரிந்து சபைக்கு சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, போன 2 தடவை நான் வந்த போது சில பேர் பாவம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் பேசாம வந்துட்டேன், பொறுமையா வந்துட்டேன். ஆனா இந்த 3ஆவது தடவை நான் பொறுமையா என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், கண்டிப்பா நான் விசாரிப்பேன். அதனால என்ன செய்யுங்க, 2-3 சாட்சிகளை ஏற்படுத்தி வைங்க. இந்த பாவம் செய்யறாங்கல்ல, உங்க சபைக்குள்ள இருந்துகிட்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்குள்ள இருந்துகிட்டு சில பேர் பாவம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்க 2-3 சாட்சியை ஏற்பாடு பண்ணி வைங்க, நான் வந்து விசாரிப்பேன் இல்லையா. நான் போன 2 தடவை இருந்த மாதிரி இந்த தடவை என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் விசாரிப்பேன். முன்னாடி நான் வந்தப்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல சில பேர், அந்த முன்பு பாவம் செய்தவர்களுக்கும், நல்லா கவனிங்க, சபைக்குள்ள இருந்துகிட்டு முன்னாடி பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, முன்பு நான் வந்தப்ப பாவம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப பாவம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் பாவம் பண்ணாத மற்றவங்களுக்கும் சேர்த்தே எழுதுறேன், கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு பாருங்க, வாசிங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு தேடுகிறீர்களே, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே. அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமை அவருடனே கூட பிழைத்திருப்போம். என்ன சொல்றாருன்னா, புரிபடியா சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்கப்பா, கொரிந்து சபையாரே, போன 2 தடவை நான் வந்தேன், சில பேர் பாவம் பண்ணிட்டு இருந்தீங்க, அமைதியா வந்துட்டேன். இந்த 3ஆவது தடவை நான் அப்படி இருக்க மாட்டேன், 2-3 சாட்சியை ஏற்பாடு பண்ணி வைங்க, கண்டிப்பா நான் விசாரிப்பேன். போன தடவை நான் வந்தப்ப பாவம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப பாவம் செஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் சேர்த்தே நான் அதை எழுதுறேன். என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப பேசுறது கர்த்தர் தானா, பவுல் மூலமா என் மூலமா இப்ப ஆண்டவர் பேசுறாரா அப்படின்னு நினைக்கிறீங்க மனசுல. உண்மையா ஆண்டவர் என் மூலமா பேசுறார். பவுல் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் என் மூலமா பேசுறார். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க, இயேசு அமைதியா பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவைக்கு போனப்ப என்ன நினைச்சீங்க, எல்லாரும் ரொம்ப பலவீனருங்க அவரு, பாவம் நம்ம பாருங்க சிலுவையை எப்படி சுமந்துட்டு போனாருன்னு நினைச்சீங்க. அவர் என்ன பலவீனரா? அவர் என்ன அவருடைய பாவத்தையா சுமந்தாரு? நம்ம பாவத்தை சுமந்து கொண்டு அவர் சிலுவைக்கு போனார் இல்ல. அவர் அமைதியா பாவத்தை சுமந்து கொண்டு போனதுனால அவரை பலவீனரா நினைக்காதீங்க, அவர் ஒன்றும் பலவீனர் கிடையாது. அதுவும் இன்னைக்கு எப்படி இருக்கார் ஆண்டவர், மரித்து உயிர் தெழுந்து அதே வல்லமையோடு அவர் நிற்கிறாரு. இப்ப அவர் நினைச்சா உங்க யாரை வேணா அவரால் பனிஷ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் நானும் இப்ப நிக்கிறேன். பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன விசுவாசம் பாருங்க இல்ல. அதே மாதிரி தான் இப்ப நானும் இருக்கிறேன் இல்ல. அவரோட கூடவே மரிச்சு உயிர் தெழுந்தவனா நானும் நிக்கிறேன். அவரால் எப்படி பாவம் பண்றவங்களை பனிஷ் பண்ண முடியுமோ அதே போல என்னாலையும் பாவம் பண்றவங்களை என்ன பண்ண முடியும், பனிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் அந்த மற்றவர்களுக்கு எழுதுறாரு பாருங்க. 5வது வசனம் என்ன சொல்றாரு, வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். நல்லா கவனிங்க,
முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு சொல்றாரு, ஏன்பா நீங்க பாவம் செய்றீங்க? சபைக்குள்ள இருக்கீங்களே, விசுவாசிகளா இருக்கீங்களே, ஏன் நீங்க பாவம் செய்றீங்க? உங்களுக்கு நான் சொல்றேன், முத வேலை நீங்க என்ன செஞ்சு பாருங்க, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையான்னு என்ன பண்ணி பாருங்க. சத்தமா சொல்லுங்க. எதை சோதிச்சு பாரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்களுக்கு பதில இருந்து சத்தம் வரல. சத்தமா சொல்லுங்க. எதை சோதிச்சு பாரு? ஏன்? எப்ப விசுவாசம் இருந்துச்சுன்னா அது நற்கிரியைகளை தானே செய்யணும். விசுவாசம் இருந்தா பரிசுத்தமா வாழுவியே. விசுவாசம் இருந்தா உன்னால ஜெபிக்க முடியுமே, வேதம் வாசிக்க முடியுமே. விசுவாசம் இருந்தா உன்னால பரிசுத்த வாழ்க்கையை செய்ய முடியுமே. அப்ப இதெல்லாம் செய்ய முடியலனா நீ முதல்ல எதை சோதிச்சு பாரு? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தை சோதிச்சு பாரு. இல்ல? அப்ப விசுவாசத்தையும் கிரியைகளையும் பிரிக்கவே முடியாது. நான் விசுவாசம் வச்சிருக்கேன் பிரதர், ஆனா என்னால ஜெபிக்க முடியல பிரதர். இல்ல பிரதர், பிரச்சனை எங்க இருக்குன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் அப்பனா எங்களுக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு சொல்றீங்களா பிரதர்? கண்டம் பண்றீங்களா பிரதர்? அப்படி சொல்ல வரல. விசுவாசமே இல்லைன்னு சொல்லல. விசுவாசம் இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னா ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவராக இயேசு சீஷர்களை திட்டுறப்ப அவிசுவாசிகளே அப்படின்னு திட்டல. விசுவாசமே இல்லாத ஆளியா அப்படி திட்டல. என்ன விசுவாசியன்னு திட்டினாரு? அற்ப விசுவாசியன்னு திட்டினார். உனக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு சொல்லல, விசுவாசம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப சத்தமா சொல்லுங்க. ஏன் பிரதர் என்னால கொஞ்சம் தான் ஜெபிக்க முடியுது, நல்லா என் மேல என்னால ஜெபிக்க முடியல. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? விசுவாசம் இல்லாம இல்ல, இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப அற்பமா. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும், லிட்டில் ஃபெய்த். இல்ல? நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறானோ அந்த அளவுக்கு அவனால நற்கிரியைகளை செய்ய முடியும். அப்ப நற்கிரியைகளை செய்ய முடியலைனா பிரச்சனை எங்க இருக்கு? விசுவாசத்திலேயே பிரச்சனை இருக்கு. பவுல் சொல்றாரு பாருங்க, முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எழுதுகிறேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ. முத வேலை, நீ பாவத்தை செஞ்சியா, அப்படி செய்யாத, எப்படி அதெல்லாம் இல்ல. முதல்ல நீ எதை டெஸ்ட் பண்ணு? விசுவாசம் இருக்கா இல்லையான்னு பாரு. உண்மையாவே நீ கர்த்தரை நம்புறியா நம்பலையான்னு பாரு. உண்மையாகவே அவருடைய வேதத்தினுடைய வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை வாசிக்கிறப்ப உன்னால அதுக்கு அதை விசுவாசிக்க முடியுதா இல்லையான்னு பாரு. ஒரு டெஸ்ட் பண்ணு. முதல்ல உன்னுடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணு. ஏன் உன்னால இந்த உலகத்தை ஜெயித்து வாழ முடியல? ஏன் உன்னால இந்த உலகத்தில் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, அல்லது இந்த உலகத்தினுடைய இந்த பாவ உலகத்தினுடைய காரியங்களை உன்னால ஏன் அதை ஜெயிக்க முடியலனா? வேதம் சொல்லுதே, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்ப உலகத்தை ஜெயித்து வாழ முடியலைனா பிரச்சனை எங்க இருக்குன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. தேவன் மேலையும் அவருடைய வார்த்தை மேலையும் வைக்கிற விசுவாசத்திலேயே பிரச்சனை இருக்கு. இல்ல? அப்படிதானே? மத்தேயு 26 வாசிங்க. 7-10 7-10 வாசிங்க. ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்னிடத்தில் என்ன கிரியை செய்திருக்கிறார்? சொல்லுங்க. என்ன கிரியை செய்திருக்கிறார்? நற்கிரியை செய்திருக்கிறாளே. கவனிங்க. இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னா, இந்த சம்பவம் எப்ப நடக்குது? சிலுவையில் இயேசு மரிப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி நடக்குது. வெள்ளிக்கிழமை அவர் சிலுவையில் மரிக்கிறார்னு வச்சுக்கிறோமே.
இந்த சம்பவம் நடக்கிறது புதன்கிழமை நடக்குது. என்னைக்கு நடக்குது? புதன்கிழமை. இன்னும் ஒரு இடையில கேப் வந்து ஒரே ஒரு நாள் தான். மறுநாள் அவரை அன்னைக்கு மறுநாள் நைட் அவரை கைது செஞ்சிருவாங்க. ஒரே ஒரு நாள் கைது பண்ணப்படுவதற்கு ஒரு 24 hours தான் இருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடக்குது. என்ன? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற அந்த வெள்ளைக்கல் பரிமள தைலம் இருக்கிற அந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சு இயேசுவினுடைய சிரசின் மேலே அதை ஊற்றுகிறாள். அவரை அபிஷேகம் பண்றா. அவ அபிஷேகம் பண்ணின உடனே அதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இவள் என்னிடத்தில் என்ன கிரியை செய்திருக்கிறாளா? நற்கிரியை செய்திருக்கிறாளே. இப்ப ஏன் இதை நற்கிரியைன்னு சொல்றாரு? நல்லா கவனிங்க. அந்த ஸ்திரீயை பாருங்களேன். இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு ஒரு நாள் தான் இருக்கிறது. அவர்தான் மேசியான்னு விசுவாசிக்கிறாங்க. அவர்தான் கிறிஸ்து மேசியான்னு விசுவாசிக்கிறாங்க. மேசியானா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சொல்லுங்க, மேசியானா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சீஷர்கள் விசுவாசிக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க, இல்ல ஸ்திரீகள் அநேகர் விசுவாசிக்கிறாங்க. அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர்தான் மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிலாம் பேதுரு சொன்னாரு. சரி, இவ்வளவு பேர் சொன்னீங்களேப்பா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொன்னீங்களே, விசுவாசிக்கிறோம்னு சொன்னீங்களே, யாராவது ஒருத்தர் இந்த 33.5 வருஷத்துல ஒரு தடவையாவது ஒரு தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து பாருங்க இவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு யாராவது தலையில தைலம் மாத்திருக்கீங்களா? இத்தனை நாள் சொல்றீங்கல்ல, மேசியா மேசியா விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம், கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்றீல்ல. அப்ப சொன்னீங்கன்னா உன்னிடத்துல உன்னுடைய விசுவாசம் பலமுள்ளதா இருந்தால் நீ கிரியை செஞ்சிருக்கணும்ல. யாருமே ஏன் ஊத்தல தைலத்தை? எல்லாம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம்னு சொல்றான். ஆனா ஒரு ஆளு கூட கொண்டு வந்து தைலத்தை எடுத்து என்ன செய்யல? நீர்தானே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமா, நீங்க தானே, அவர் தானே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தானே மேசியா கிறிஸ்து. அப்ப தைலத்தை எடுத்து எல்லா யூத ஜனங்களுடைய கண்கள் பார்க்க பாருங்க இவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எடுத்து ஊத்திருக்க வேணாமா? ஒரு நாள் சாகிறதுக்கு மரிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் எல்லா பேரும் உங்களை விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம்னு சொல்றாங்களே ஒழிய, ஆனா விசுவாசத்துக்கு ஏற்ற என்ன வெளியே வரல, கிரியை வெளியே வரல. அப்பனா என்ன பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்? எதுலயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் அவருடைய கிரியையை பார்த்து இவன் நற்கிரியை செய்தான்னு சொல்லல. அந்த கிரியைக்கு பின்பாக என்ன இருக்கிறது? அவர் மேல என்ன வைத்திருக்கிறாள்? இல்ல, இன்றைக்கு விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வரல, ஜபஜீவியம் வரல, மற்ற சொல் ஜீவியம், அனுதின நடை ஜீவியம், செயல் ஜீவியம், இந்த ஜீவியங்கள் எல்லாம் பரிசுத்தத்தை காண முடியல. அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்கு? எதுலயே இருக்கு பிரச்சனை? விசுவாசத்திலேயே பிரச்சனை இருக்கு. இல்ல, நீங்க அதாவது இது ரெண்டும் மாறாதது. விசுவாசம் கூடுனா உலகத்தை ஜெயிப்போம், பாவம் குறையும். சொல்லுங்க, விசுவாசம் கூடுனா எது குறையும்? சத்தமா சொல்லுங்க, பாவம் குறையும். அதே நேரத்தில் எப்படி சொல்றேன்? விசுவாசம் குறைஞ்சா எது கூடும்? பாவம் கூடும். இல்ல, இது ரெண்டும் மாறாதது. இது ரெண்டும் எதிரதான் வேலை செய்யும். விசுவாசம் பெருக 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 பாவம் குறையும். அதே நேரம் விசுவாசம் குறைய 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 எது கூடும்? பாவம் கூடும். இப்ப நீங்க சொல்லுங்களேன், உலகத்துல பாவம் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களிடத்துல மிகுதியாய் உலகத்துல என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. ஆனா சபையில அந்த பாவங்கள் எல்லாம் இல்லை. சபையிலையும் இன்னைக்கும் ஒன்று ரெண்டு சில விஷயங்கள் இருக்கிறது, சில குறைகள் சில குற்றங்கள் இருக்கிறது. ஆனா உலகத்துல இருக்கிற மாதிரி இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்களேன், உலகத்துல பாவம் அதிகம் இருக்கா, சபையில பாவம் அதிகம் இருக்கா? எங்க அதிகம் இருக்கு பாவம்? உலகத்துல தானே. ஏன் உலகத்துல அதிகமா இருக்கு? ஏன் சபையில பாவம் வந்து குறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? சபை அவர் மேல என்ன வச்சிருக்குன்னு அர்த்தம்? விசுவாசம் வச்சு. உலகத்துல ஏன் பாவம் நிறைய இருக்குன்னா என்ன வைக்கல இன்னும் உலகம்? சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் இல்ல. அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். யோவான் 16:8 யோவான் 16:8 வாசிங்க.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சபையை கண்டிப்பார்னு இல்ல, எதை கண்டிப்பார்னு இருக்கு? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சரி, ஏன் உலகத்திட்ட போய் பாவத்தை குறித்து அவர் கண்டிச்சு பேசுறாரு? வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். இப்ப கவனிங்க, அவர்கள் என்ன செய்யாதபடியினால, சத்தமா சொல்லுங்க. அப்ப விசுவாசியாதபடியினால அவர்கள்ட்ட போய் எதை பேசுறாரா? பாவத்தை பேசுறாரு. ஏன்? நல்லா கவனிங்க. நீங்க எது பாவம் நினைக்கிறீங்க? பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, மதுபானம் இருந்துறது, அல்லது மற்ற காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், பொய் சொல்றது, களவு, இதுதான் பாவம். நல்லா கவனிங்க, இது பாவத்தின் விளைவுகள். இது the fruits of the sin. இதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். எது பாவம் தெரியுமா? அவரை விசுவாசியாமல் இருப்பதே பாவம். நமக்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரனை, அவர் வார்த்தையை விசுவாசிக்காததுதான் பாவம். அப்ப இதெல்லாம், இந்த பாவம் இருக்கு பாருங்க, விசுவாசம் இல்ல பாருங்க, அதனுடைய விளைவு, அவிசுவாசத்தின் விளைவு தான் இந்த துர்க்கிரியைகள். இந்த துர்க்கிரியைகள் வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம்னா, எது குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? ஆராதனை நடத்தும் போது அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப நம்ம இடத்துல அவருக்கு பிரியமானது எது? சத்தமா சொல்லுங்க. நான் உங்களுக்கு புரிய முடியாது சொல்லட்டுமா? ஏன் பிரதர், ஏன் ஆண்டவர் விசுவாசத்தை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்துறாரு? இப்ப கவனிங்களேன், வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 15:6 வாசிங்க. இந்த வசனத்தை முடிச்சிடலாமா? இது முடிச்சிரு. சரி, 16:8 வாசிச்சிருங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு. அடுத்து சபையிட்ட வர்றாரு. நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப உலகத்திட்ட அவரை விசுவாசியாதவர்கள்ட்ட பாவத்தை குறித்து பேசுகிறார். விசுவாசிக்கிற சீஷர்கள்ட்ட நீதியை குறித்து அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். இப்ப அவர் சொல்றாரு, அவங்க என்னை விசுவாசிக்கலப்பா, அதனால அவர்கள்ட்ட பாவத்தை குறித்து பேசுறேன். ஏன் அவர்கிட்ட பாவத்தை குறித்து பேசணும்? ஏன்னா அவர் மேல என்ன வைக்கல. அப்ப பாவம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எது இல்லைன்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்களேன், நான் தான் சொன்னேன். அப்ப எங்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லையா? விசுவாசம் ஏன் சுத்தமா விசுவாசமே இல்லைன்னு சொல்லல, விசுவாசம் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப சத்தமா சொல்லுங்க. இந்த லைட் இருக்கு பாருங்க, இது ரெண்டு டைம்ல எரியாது. கரண்டே சுத்தமா இல்லைனாலும் எரியாது. அதே நேரத்தில் இன்னொரு நேரம் இப்படி மின்னி எரியும். பார்த்துருக்கீங்களா? மினுக்கு அப்படியே சரியா அமர்ந்துடும். அப்படி மின்னிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எப்ப கரெக்டா சொல்றீங்க பாருங்க. என்ன கரண்ட்? அறக்கரண்ட் இல்லையா? பிரதர், நான் ஜாமன்னாம இல்ல பண்ணுறேன், கொஞ்சம் வருது பிரதர், ஆனா அதுக்கு மேல வர மாட்டேங்குது பிரதர். அப்ப என்ன அர்த்தம்? கரண்ட் எப்படி கரண்டா இருக்குன்னு அர்த்தம். விசுவாசம் எப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்ப டீல் பண்ண வேண்டியது உங்க கிரியைகள்ல இல்ல, உங்களுடைய எதுல? சத்தமா சொல்லுங்க. உங்க விசுவாசத்தை பழுக பண்ணுங்க இல்ல. வேதத்தை வாசிங்க, நிறைய வேதத்தை வாசி. விசுவாசம் எதனால வரும்? தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யறதுனால வருமா? கேட்கறதுனால வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல வேதத்தை வாசிங்க, வேதத்தை பிரசங்கிக்கிறத உற்று கவனிங்க, கேளுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. தீத்து 3:5 நினைக்கிறேன், சரி, ரோமர் 15:13 இல்ல, ஆவியானவரின் பலத்தினாலே விசுவாசம் பெருகும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷையில பேசுற, இந்த 2 தான் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது. இந்த 2 தான். என்ன? ஒன்னு தேவனுடைய வார்த்தை, இதை கேட்டீங்கன்னா விசுவாசம் வரும். சொல்லுங்க, விசுவாசம் வரும். அடுத்து அந்நிய பாஷையில பேச பேச விசுவாசம் பெருகும். சரியா? சரி, நான் திரும்ப கேட்கிறேன். விசுவாசம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிரியைகள் வெளியே வரும்? அப்ப நற்கிரியைகள் வெளியே வரலைன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு அர்த்தம்? விசுவாசத்துல இருக்கு இல்லையா? இப்ப கேட்கிறேன், விசுவாசம் பெருக பெருக அந்த மனுஷனுக்குள்ள எது குறையும்? அதே நேரம் விசுவாசம் குறைஞ்சா எது பெருகும்? மோசே ஏன் கானானுக்குள்ள போல நினைக்கிறீங்க? ஏன் போல? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு, இவர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டாரு. தேவன் சொன்னதை என்ன செய்யல? கீழ்ப்படியில. இல்ல, கீழ்ப்படியில தானே. வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. என்னாகும புஸ்தகம் 20:12. என்னாகும புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார். இப்ப சொல்லுங்க, ஏன் நீங்க கானானுக்குள்ள போக மாட்டீங்கன்னு சொல்றாரு? என்ன பண்ணாததுனால? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரு? பாறையை பார்த்து என்ன செய்ய சொன்னாரு? எதை பேச சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை பேச சொன்னாரு. இவர் மோசே நினைச்சாரு, அது எப்படி? பாறைக்கு என்ன காதா இருக்கு வார்த்தையை கேட்கறதுக்கு? எடுத்துட்டு அடிச்சாதான் தண்ணி கொடுக்கணும். என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துட்டு அடிச்சார். இல்ல, கீழ்ப்படியாம தான். ஆனா ஏன் இந்த கீழ்ப்படியாம வருது? எது மேல விசுவாசம் இல்ல? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையை விசுவாசிக்கல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ விசுவாசிக்கலையே, என்னை நீ விசுவாசிக்கலையே, நான் வார்த்தையான தேவன் தானப்பா. வார்த்தையாகிய என்னைய நான் எழுதி கொடுத்த இந்த வார்த்தையை வார்த்தையவே விசுவாசிக்காத ஆளு, என்னை விசுவாசிக்காத ஆளு, நீ எது கானானுக்குள்ள போற? கானானுக்குள்ள போகாதப்போ. இப்ப சொல்லுங்க, கீழ்ப்படியாம வந்துச்சு. ஆனா என்ன இருந்தது? என்ன வந்ததுனால? அவர் மேல என்ன இல்லாததுனால? சத்தமா சொல்லுங்க. இல்ல, இஸ்ரவேலர்கள் ஏன் கானானுக்குள்ள போல? எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 19 வாசிங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில். பிரதர் பாத்தீங்களா பிரதர்? பாவம் தானே பிரதர்? வருது இல்ல பிரதர்? வருது பாருங்க. அடுத்து வாசிங்க. அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. கீழ்ப்படியாதவர்கள் தானே பிரதர்? பாவம் செஞ்சவங்களை தானே பிரதர் கானானுக்குள்ள போக விட வேண்டாம்னு சொன்னாரு. தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப சொல்லுங்க, எதனால அவங்க கானானுக்குள்ள போகல? பாவம் இருந்துச்சா? இருந்துச்சு. கீழ்ப்படியாம இருந்துச்சா? இஸ்ரவேலர்கள்ட்ட இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? என்ன இல்லாததுனால இல்ல? தானியேலை ஆண்டவர் காப்பாத்தினார்ல, தானியேலை காப்பாத்தினார்ல சிங்க குகைக்குள்ள இருந்து. ஏன் காப்பாத்தினாரு? அவர் பிரதர் ராஜாவுடைய உணவை சாப்பிடல பிரதர், சரி. 3 நேரம் ஜெபம் பண்ணாரு பிரதர், சரி. உபவாசம் இருந்தார் பிரதர், சரி. இந்த நற்காரியங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் பிரதர் என்ன பண்ணாரு? காப்பாத்தினார். வேதம் அப்படியே சொல்லுது. வாசிங்க. தானியேல் 6வது அதிகாரம் 23வது வசனம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம்.
அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இப்ப சொல்லுங்க, அவனை தேவன் காப்பாத்தினாரு. எதை பார்த்து? சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரதர் அவன் அதை செஞ்சா, பிரதர் இதை செஞ்சா, பிரதர் அதை பண்ணா, பிரதர் அதனால காப்பாத்தினார். பிரதர் அதெல்லாம் செஞ்சான், ஆனா ஏன் அந்த நற்காரியங்களை செஞ்சான்னா என்ன இருந்ததுனால. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய நேரங்கள்ல பிரதர் இதெல்லாம் செஞ்சாதான் பிரதர் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றோம். நிறைய கிரியைகளை செய்ய ட்ரை பண்றோம், ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? நற்கிரியை என்ன செய்ய மாட்டேங்குது? உள்ள இருந்து வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? உள்ள என்ன இல்ல? விசுவாசங்கிறது வேரை போல. விசுவாசங்கிறது ஒரு விருட்சத்தினுடைய வேர், மரத்தினுடைய வேரை போல இல்லையா? அந்த வேர் நலமானதாக இருந்தா தான் அதுல அந்த மரம் நற்கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணும், நல்ல கனிகளை கொடுக்கும். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ ஒரு மரம் நல்ல கனி கொடுக்க மாட்டேங்குதுன்னா என்ன செய்வீங்க? ஒரு மரம் வந்து கனி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிளைய போய் கிளையே நீ என்ன கிளையா இருக்க, ஒழுங்காவா கண்ணி அப்படியே சொல்லுவான். உடனே எதை டீல் பண்ணுவான்? எதுல தண்ணியை ஊத்துவீங்க அதிகமா, எதுல உரத்தை போடுவீங்க? ஏன்? வேறு சரியா இருந்தா அது என்ன கொடுக்கும்? அது அப்ப விசுவாசம் சரியானதாக இருந்தா, சரியானதான என்ன, அவர் மேல இன்னும் பலமுள்ளதா. ஆபிரகாமை குறித்து சொல்லுதுல, பலவீனமா இல்லாம, வீக்கா இல்லாம, லிட்டில் ஃபெய்த்தா இல்லாம, அற்ப விசுவாசமா இல்லாம, பலமுள்ள ஸ்ட்ராங்கான ஃபெய்த்தா இருந்தா கண்டிப்பா அது நற்கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணும். நற்கனிகளை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்ல? பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ரொம்ப தெளிவா எழுதுறார். நான் உங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசம் பெருகும்படிக்கு. அவர் என்ன சொல்றாரு? ஐயா நான் உங்க இடத்துல வர்றேன், எதுக்கு? உங்களை கிரியைகளில் பெருக பண்ண நான் வரல. எப்படி? 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளு 2 மணி நேரம், நீ ஒரு தடவை தான் வாரத்துக்கு உபவாசம் இருக்கியா, இனிமேல் 2 தடவை உபவாசம். நீ வருஷத்துல ஒரு தடவை தான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கியா, நீ 2 தடவை ஃபாஸ்டிங் இரு. இப்படி நான் உங்களை கிரியைகளில் பெருக பண்ண உங்க இடத்துல வரல, ஆனா நான் உங்களுடைய எதை பெருக பண்ண வருகிறேன்? ஏன்னா எனக்கு தெரியும் விசுவாசம் பெருகிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும்? கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணிடும். நிறைய ஜெபிக்கணுமா? ஜெபிக்கணும். 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, இடைவிடாம ஜெபிக்கணும். டங்ஸ்ல பேசிட்டே இருங்க, டிராவல்ல பேசுங்க, சமையல் பண்ணும்போது பேசுங்க, வேலை செய்யற நேரங்கள்ல பேசுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு டங்ஸ்ல ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் வரணும்னா எது இருந்தாதான் இல்ல? சரி, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், இது நல்ல நினைவில் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்டர் சொல்றேன், கிரியை இல்லாத விசுவாசம். அது போறணுமா? சரி, நீங்க இப்ப கேட்கலாம், பிரதர் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது தானே பிரதர்? அப்படித்தானே வசனம் சொல்லுது. யாக்கோபு புஸ்தகம் 2:17 வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய நேரங்கள்ல விசுவாசம் இருக்கும் போல கிரியை இல்லாமலே கூட விசுவாசம் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது தப்பு இல்ல, அது தப்பு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது கிடையாது. செத்த விசுவாசம் கிரியை செய்யாது. செத்த விசுவாசம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. இதே வசனத்தை நீங்க T40 வாசிங்களே, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மொழிபெயர்ப்பு, விக்லிஃப் பைபிள், லண்டன்ல இருந்து ஒரு ஃபேமஸ் பைபிள் டிரான்ஸ்லேஷன், அவங்க வெளியிட்ட T40 வாசிங்களே, இதே வசனத்தை வாசிங்க. Similarly those who do not do good things to help others, அதாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்யல, குட் திங்ஸ் அவங்க செய்யல, மற்றவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறாங்க. What they have said about their believing in Christ is as useless as a dead person is useless. அவங்க என்ன சொல்றாங்க? நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நற்கிரி செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க. அப்ப இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து இவர்கள் என்ன சொல்லுவார்கள்?
நல்லா யோசிச்சு பாருங்க. கிரியையே ஒரு மனுஷன் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? டெட் பர்சன், செத்த மனுஷனால என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய சொல்லுங்க. செத்த மனுஷனால கிரியை செய்ய முடியாது. உண்மையான செத்த மனுஷனால பேச முடியுமா? நடக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? செத்த மனுஷனால கிரியை செய்ய முடியாது. அதே போல இவர்கள் செத்த மனுஷனை போல இருக்கிறாங்க, இவர்களால கிரியை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாசிங்க, ஆரம்பத்துல இருந்து வாசிங்க. Similarly, those who do not do good things to help others, what they have said about their believing in Christ is as useless as a dead person is useless. They do not really believe in Christ. ஒரு செத்த மனுஷன் எப்படி வேலை செய்ய கிரியை செய்ய முடியாதோ அத போல இவங்களும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரியை செய்யாம இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா they do not really believe in Christ. அவர்கள் உண்மையில் கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கல. ஒருத்தன் சொல்றான் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றான், ஆனா கிரியை வரமாட்டேங்குதுன்னா உண்மையில அவன் அவர் மேல என்னவே வைக்கல. சத்தமா சொல்லுங்க. They do not really believe in Christ. இல்ல அப்ப இந்த நற்கிரியைகள்லாம் வரலைன்னா பிரச்சனை நமக்குள்ள எந்த இடத்துல இருக்கு பிரச்சனை? நம்மளை எதுல பலப்படுத்தணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்துல பலப்படுத்துங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயித்தவன் யார்? பிரதர், நீங்க உங்க கிரியைகளை டீல் பண்ண ட்ரை பண்றீங்க. 1/4 மணி நேரத்தை 1/2 மணி நேரமா ஜெபிக்க ட்ரை பண்றீங்க, முடியல. ஜெபிக்கணும். 1/2 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும். உட்கார்ந்தா எந்திரிக்கிறதுக்கு மனசு வராத அளவுக்கு ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். ஆனா முடியல. பிரச்சனை எங்க இருக்கு? அப்ப விசுவாசத்துல இருக்கு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று முதல்ல சோதித்து அறியுங்க. உங்க ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுங்க. இல்ல விசுவாசம் பலவீனமான இருக்கு இல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வசனம் சொல்றோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் என்ன சிருஷ்டியாக இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமா, என்ன வரமாட்டேங்குது பாருங்க. ஏன் வரல? அவருடைய தழும்புகளால என்ன ஆனீர்கள்? நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையை நம்ம ஒரு வாக்குத்தத்தை சொல்றப்ப, ஒரு வசனத்தை சொல்றப்ப, அது பிரசங்கத்தில் இருக்கட்டும், வாசிக்கிறப்ப மனப்பூர்வமா ஆமென் வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அக்கா கரண்டே இல்லைன்னு நான் சொல்ல வரல. விசுவாசம் கொஞ்சம் இருக்கு, அதனாலதான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா? அதுக்காக உங்களுக்குலாம் விசுவாசமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. விசுவாசம் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப கரண்ட் இருக்கு, இல்லாம இல்லை, ஆனா என்னவாக இருக்கு? உங்களை இன்னும் ரீசார்ஜ் பண்ணுங்க. வசனங்களை கேட்டு 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 கேட்டு, வார்த்தையை கேட்டு கேட்டு, வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். சொல்லுங்க, விசுவாசம் வரும். ஆனா அந்நிய பாஷை பேசுறதுனால தான் விசுவாசம் என்ன செய்யும்? பெருகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஆண்டவர் பேசிட்டார் பிரதர், கட்டணம் எல்லாம் அட்டப்பண்ணி பேசிட்டார் பிரதர், ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே சந்தோஷமா இருக்கு. அப்படியே நாளாக 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 அந்த ஃபெய்த் குறைஞ்சு 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 கொடுத்தாரு. எப்ப நடக்கும்னு தான் தெரியல பிரதர். அப்ப எது குறையுதுன்னு அர்த்தம்? சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரே ஒரு ஆர்டரை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இது நல்லா நீங்க நினைவில் வச்சுக்கணும். நாம எல்லாருமே ஒரு காலத்துல பாவிகளா இருந்தோம். உண்மைதானா? நாம எல்லாருமே ஒரு காலத்துல என்னவாக இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். சரியா? சரி. அடுத்து ஆண்டவர் நல்லவர், கர்த்தரை நம்புங்க அப்படிங்கிற சுவிசேஷத்தை நமக்கு யாரோ சொன்னாங்க, யாரோ அறிவித்தாங்க. உண்மைதானா? கர்த்தர் நல்லவர், அவரை தேடி வாங்க, அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி உங்கள் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு நமக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நாமெல்லாம் என்னவாக இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். அடுத்து நாம எதை கேட்டோம்? சுவிசேஷத்தை கேட்டோம். சொல்லுங்க, எதை கேட்டோம்?
இந்த சுவிசேஷத்தின் மேல விசுவாசம் வச்சோம். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசம் வச்சு வந்தோம். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரட்சிக்கப்படுறதுக்கு வேற ஏதாவது செஞ்சீங்களா? ஒன்றும் செய்யலை. இல்லை தலைமுடி கொடுக்கல, நடக்கலை, பாத யாத்திரை போகலை, அதை பண்ணலை, இது எதுவுமே செய்யலை. என்னதான் பண்ணோம்? அவர் மேலே சொல்லப்பட்ட சுவிசேஷத்தின் மேலே, தேவனுடைய வார்த்தை மேலே என்ன மட்டும்தான் வச்சோம்? நாம விசுவாசம் மட்டும்தான் வச்சோம் இல்லையா? இப்போ சொல்லுங்க, பாவிகளாக இருந்தோம். அடுத்து என்ன என்ன கேள்விப்பட்டோம்? சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோம். சரி, சுவிசேஷத்தை கேட்டால் அந்த சுவிசேஷத்தின் மேலே என்ன வச்சோம்? நாம விசுவாசம் வச்சோம். வெரி குட். சரி, இந்த விசுவாசத்தை கொண்டு இந்த விசுவாசத்தை பார்த்து அவர் கிருபையினால, சொல்லுங்க எதனால? கிருபையினால. சரியா? கிருபை கொடுத்தார். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? கிருபை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? திருப்பி சொல்லட்டுமா? பாவிகளா இருந்தோம், அவரை பற்றின எதை கேள்விப்பட்டோம்? சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோம். அடுத்த ஸ்டெப்பு. சரி, அடுத்து அது மேல என்ன வச்சோம்? நாம விசுவாசம் வச்சோம். சரி, விசுவாசத்தினால நமக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை. சொல்லுங்க, விசுவாசத்தினால என்ன கிடைச்சிச்சு? ஆக்சுவலா நம்ம பாவிகளா இருந்த போதே நம்ம மேல கிருபை இருந்துச்சு இல்லையா? தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம மேல மட்டும் இல்ல, மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பறவைகள், மீன்கள், மச்சங்கள், மலைகள், சமுத்திரம், என்னென்ன இருக்கோ எல்லாவற்றின் மேலுமே அவர் கிருபையுள்ளவராய்த்தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கவனிங்க. ஆனா இந்த கிருபையை எப்ப நம்ம பெற முடியுதுன்னா, அதை எப்ப அனுபவிக்க முடியுதுன்னா, அந்த கிருபை எப்படி ஆக்டிவேட் ஆகுது இல்ல? எப்ப ஆக்டிவேட் ஆகுதுன்னா அவர் மேல என்ன வைக்கிற போதுதான், விசுவாசம் வைக்கிற போது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, திருப்பி சொல்லுங்க. நம்மளாம் என்ன நிலைமையில இருந்தோம்? பாவிகளா இருந்தோம். அடுத்து அவர் மேல அவருடைய எதை கேள்விப்பட்டோம்? சுவிசேஷத்தை. வெரி குட், வெரி குட், சூப்பர். சுவிசேஷத்தின் மேல என்ன வச்சோம்? விசுவாசம். விசுவாசத்தினால என்ன கிடைச்சிச்சு? கிருபை. சரி, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். சொல்லுங்க, கிருபையினாலே என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். வெரி குட். சரியா? கிருபையினால என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். திருப்பி ஒரே ஒரு தடவை சொல்லிடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பாவிகளா இருந்தோம், என்ன கேள்விப்பட்டோம்? சுவிசேஷத்தை. அது மேல என்ன வச்சோம்? விசுவாசம். அதனால என்ன கிடைச்சிச்சு? கிருபை. கிருபையை கொண்டு என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிப்பு. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் பாவம் செய்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் என்ன செய்கிறோம்? உண்மைதானா? ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த பாவங்களை நாம செய்யல, ஆனா இன்னைக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு காரியங்கள்ல என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம்? நாம தவறிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? வீட்டை விட்டே கிளம்பி இருக்க மாட்டீங்க. எங்க பிரதர் வர்றீங்க? இந்த பக்கத்து தெருவு அப்படின்னு சொல்லுவீங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டை விட்டு என்ன செஞ்சிருக்க மாட்டான்? ஃபேன் ஓடுற சத்தம் கரன்னு கேட்கும். என்ன ஃபேன் ஓடுறது கரன்னு கேட்குது? பக்கத்து தெருவு கொண்டேங்க. தெருவுலையா ஃபேன் ஓடுது? பொய் தானே? பொய் என்னதான்? பொய் தானே? நான் நிறைய நேரங்களில் என் மனைவியை எங்கேயாவது கிளம்புறதுக்கு வந்து டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பு 10 ஆச்சு அப்படின்னு. அப்போ தான் 10 ஆகும். ஆனால் எத்தனை ஆயிடுச்சுன்னு சொல்லுவான்? 10 ஆச்சு அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுங்க, 10:09 10:09 சொல்லு. உள்ளதுன்னு இல்லத சும்மா இதுக்கு மிஞ்சினது என்னவாக இருக்கும்? அதனால சும்மா பொய் வாயின் வார்த்தையில சொல்லாத. உண்மை தானே? அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களை நாம செய்யல, ஆனா இன்னைக்கு சில விஷயங்களை என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம்? நாம தவறிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? சரி, அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன வருகிறது? பாவம் வருது. இப்ப நமக்குள்ள கேள்வி என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிற இந்த பாவம் என்ன செய்யும்? அதோடைய விளைவு என்ன? நம்ம ரட்சிப்பை இழந்துருவோமா? பாவம் பண்ண உடனே நம்முடைய ரட்சிப்பு என்ன செஞ்சிடும்? போயிருமா? இதுதான் கேள்வி. நீங்க சொல்லுங்க, போகுமா போகாதா? எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு பிரதர். ரொம்ப நீங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நான் சொல்ற விளங்குதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யறோம்? சொல்ல இப்படி தயங்குறீங்களே, பாவமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறீங்களே. செய்றீங்களா இல்லையா? ஏதாவது குறை சொல்றோமா இல்லையா? சொல்றோம் தானே? நான் குறை சொல்றதுக்காக சொல்லல பிரதர், அப்படி சொல்லிட்டே குறை சொல்றது பார்த்திருக்கீங்களா? நான் வந்து பிரதர் குறை சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்லலை, இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதான குறை தானே சொல்றேன். அப்புறம் என்ன இது சொல்லுங்க, செய்யறோமா இல்லையா? இப்ப இந்த செய்யறதுனால ரட்சிப்பு போயிருமா போகாதா?
இதன் விளைவு என்ன? மில்லேனியம் கொஸ்டின் தான். இப்போ நல்ல கவனிங்க, எனக்கு நேரம் இல்லை, நானே பதில் சொல்கிறேன். ஒரே ஒரு தடவை ஆர்டரை சொல்லுங்க. என்னவா இருந்தோம்? என்ன கேள்விப்பட்டோம்? அது மேலே என்ன வச்சோம்? விசுவாசம் வச்சோம். விசுவாசத்தினால என்ன கிடைச்சிச்சு? கிருபை. கிருபையினால என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப என்ன செய்கிறோம்? இப்போ பாவம் செய்கிறோமா? இப்போ இந்த பாவம் இந்த படியில் தானே ஏறணும். படி ஏறுறது இந்த படியில் தானே ஏறுறோம். அப்போ விழுந்தாலும் இதே இதில் தானே, ரிவர்ஸில் தானே விழுவோம். இதில் தானே 1 2 3 4ன்னு ஏறுறோம். இப்போ விழுந்தாலும் எப்படி இறங்குவோம்? 9 8 7 6 அப்படி தானே விழுகணும். இங்கேருந்து ஏறினா அதே வழியில் தானே விழுகணும். இப்போ நல்லா கவனிங்க, பாவிகளாக இருக்கிறோம், சுவிசேஷத்தை கேட்டோம், விசுவாசம் வைத்தோம், கிருபையை பெற்றோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சா நமக்கு சறுக்குது. என்ன செய்கிறோம்? இப்போ நம்ம 1 2 குற்றங்களை செய்கிறோம். இப்போ இந்த பாவம் என்ன செய்யும்னா உடனடியாக உங்களுடைய ரட்சிப்பில் கை வைக்காது. பாவம் பண்ண உடனே, காலையில் பாவம் பண்ணிட்டியா, கொடு ரட்சிப்பை கொடு அப்படின்னு பிடுங்குறது. மதியம் மனம் திரும்பிட்டியா, சரி இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருது. மறுநாள் என்னப்பா ஒரு மாதிரி சரி இங்கே கொடு 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 அப்படின்னு பிடுங்குறது. அப்படிலாம் கிடையாது இல்லையா? பாவம் செஞ்ச உடனேயே அது எதில் கை வைக்கிறது இல்லை? ரட்சிப்பில் கை வைக்கிறது இல்லை. அப்போ பாவம் ரட்சிப்பில் கை வைக்கல. சரி, ரட்சிப்பில் கை வைக்கலைன்னா எதில்? அப்போ அந்த ரட்சிப்பை எதனால பெற்றோம்? அவர் கொடுத்த கிருபை. சொல்லுங்க, அவர் கொடுத்த. அப்ப கிருபையில கை வைக்குமா பிரதர்? ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற கிருபை மாறிடுமா பிரதர்னா கிருபை மாறாது. பாவம் பெருகிற இடத்துல எது பெருகதான் செய்யும்? சுத்தமா சொல்லுங்க, கிருபை பெருகதான் செய்யும். அப்ப பாவம் ரட்சிப்புலையும் கை வைக்கல, பாவம் கிருபையிலையும் கை வைக்கல. ஆனா பாவம் எதுல கை வைக்கும்னா விசுவாசத்துல கை வைக்கும். கவனிங்க, ரட்சிப்பு, கிருபை இதெல்லாம் அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தது. அதுல அவன் கையை வைக்க முடியாது சாத்தான். ஏன்னா அதெல்லாம் அவர் இலவசமாய் கிஃப்டா கொடுத்தது, ஈவாய் கொடுத்தது. அதுல போய் சாத்தான் கையை வைக்க முடியாது. அவர் பக்கம் அவன் போகவே முடியாது. இப்ப அவன் என்ன பார்க்கறான்னா, அவர் கொடுத்ததுல கை வைக்கல. நான் இதெல்லாம் அவர் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? நாம அவர் மேல வச்ச. அப்ப ஏன் சாத்தான் ஒரு விசுவாசிய பாவம் செய்ய தூண்டுறான்னா என்ன அர்த்தம்? அவனுடைய எதை காலி பண்ண பார்க்கிறான். பாவத்துல உழல்ற ஒரு மனுஷனால வேதம் வாசிக்க முடியுமா? சொல்லுங்க. ஆராதனைக்கு வர முடியுதா? தேவனை உண்மையை ஆராதிக்க முடியுதா? அப்ப ஒரு விசுவாசியை ஏன் சாத்தான் பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கான்னா அவர்களுடைய எதை காலி பண்றதுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும் என்ன, இவங்க விசுவாசம் தேவன் மேல வச்சிருக்கிறாங்க, அதை காலி பண்ணணும். பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க, மனசாட்சியை தள்ளிவிட்டு என்ன கப்பலை சேதப்படுத்தினார்கள்? விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார். விசுவாசங்கிறது கப்பல் மாதிரி. அதுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு, கிருபை, ஐஸ்வர்யம், அபிஷேகம், அதெல்லாம் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள். அதை போய் சாத்தான் தொடவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் யார் கொடுத்தது? தேவனுடைய ஈவு, கிஃப்ட். அதை போய் அவன் டச் பண்ண முடியாது. ஆனா அவன் பார்க்கிறான், இதெல்லாம் எந்த கப்பல்ல போயிட்டு இருக்கு? விசுவாச கப்பல்ல போகுது. அப்ப விசுவாசத்திலேயே ஓட்டைய போட்டு விட்டா கப்பல் மூழ்குனா இதோட சேர்த்து எல்லாம் என்ன ஆயிரும்? மூழ்கிறோம். விசுவாசங்கிறது வேறு, ரட்சிப்புங்கிறது அதுல இருக்கிற எலும்புகிற மரம், தண்டு, அடிமரம். அதுல இருக்கிற ஆசீர்வாதங்கள், கனிகள், நற்கனிகள் நிறைய வருது, அபிஷேகம் வருது, நிறைய நிறைய காரியங்கள் அதெல்லாம் நிறைய வெளியே வருது. இப்ப சாத்தான் என்ன செய்யறான்? இந்த மரம் கனி கொடுக்காம இருக்கணும்னா இந்த கனியை போய் டச் பண்ண முடியாது, அதை தொடக்கூடாது. எதை தொடணும்னு நினைக்கிறான்? வேறையே தொடணும்னு நினைக்கிறான். விசுவாசத்தை தொடணும்னு நினைக்கிறான். இல்ல இப்ப உங்களுக்கு வழங்குதா? இப்ப நல்ல கவனிங்களே, ஒரே ஒரு காரியம். ஆதியாகமம் 15:6 மட்டும் வாசிங்களேன். சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படின்னா என்ன பிரதர்? நீதி அப்படின்னா என்ன?
உங்களுக்கு புரிய முடியாது சொன்னா ரைட்டியஸ், ஆங்கிலத்தில் வந்து ரைட்டியஸ். சரியா சொன்னா சரியான ஆளு. சொல்லுங்க, என்ன ஆளு? ரைட்டியஸ் பர்சன் அப்படின்னா சரியான ஆள். இன்னொரு மொழிபெயர்ப்புல இருக்கு சூட்டபிள் பர்சன், எனக்கு ஏத்த ஆளு. சொல்லுங்க, எனக்கு, சத்தமா சொல்லுங்க, எனக்கு, அநேக மாதிரி சொல்லல, எனக்கு ஏற்ற ஆளு. சொல்லுங்க, என்ன ஆளு? சூட்டபிள் பர்சன். புரிய முடியாது சொல்றேன். ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கார். என்ன ப்ராஜெக்ட்? கானான் ப்ராஜெக்ட் வச்சிருக்கார். அப்படின்னா என்ன பிரதர்? கானான் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கணும். சரி, அந்த நாட்டில் ஒரு தேசத்தில் அந்த மக்களை உருவாக்கணும், ஒரு இனக்கூட்டத்தை உருவாக்கணும். சரி, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாகணும், அதில் 12 கோத்திரங்கள் உருவாகணும், அதில் ஒரு கோத்திரத்தில் இயேசு பிறக்கணும், அவர் சிலுவையில் மரிக்கணும், அவர் மூலமாய் சமஸ்த உலகத்துக்கு ரட்சிப்பு வரணும். இதுதான் கானான் ப்ராஜெக்ட். இப்படி வச்சுக்கிறோமே. சரி, இப்ப கானான் என்கிற ஒரு நாட்டை, இஸ்ரவேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கணும். சரி, யாரை வச்சு உருவாக்குறது? இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும். இப்ப ஆண்டவர் பார்க்கிறார், எனக்கு சூட்டபிளான ஆள் யாருன்னு பார்க்கிறார். இப்ப நம்ம தேடுவோம்ல, ஒரு வீடு கட்டணும்னா உடனே என்ன செய்வான்? நல்ல என்ஜினியரை என்ன செய்யணும்? தேடணும்ப்பா அப்படின்னு இவர் அவர் 4 பேர்ட்ட என்ன செய்வான்? விசாரிப்போம்ல. நமக்கு ஏத்த ஆள் யாருன்னு பார்ப்போம் இல்ல? இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, எனக்கு ஏத்த ஆள் யாருப்பா, சூட்டபிள் பர்சன் யாரு அப்படின்னு பார்க்கிறார். இந்த கானான் ப்ராஜெக்டை சரியா வெற்றிகரமா நிறைவேற்ற சூட்டபிள் பர்சன் யாருன்னு பார்க்கிறார். எந்த அடிப்படையில் இப்ப ஆளை செலக்ட் பண்றது? நீங்க சொல்லுங்க. ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருவோமா? கானான் என்கிற நாட்டை உருவாக்கணும்னா ஒரு பெரிய பணக்காரன் வேணும். சரி, பெரிய பணக்காரன்ட்ட கொடுத்தோம்னா அவன் கரெக்டா செஞ்சிருவான், பெரிய பணம் நிறைய வச்சிருக்கான். ரைட், ஓகே. பெரிய பணக்காரன் யாரு அப்படி பார்ப்போமா? பணம் இல்லாத ஆள் என்ன செய்யறது? சரி, ஒரு அறிவாளியை பார்த்து, நல்ல அறிவு ஞானம் அப்படி இருக்கணும், அவன்கிட்ட கொடுக்கலாம். அவன் தான் ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவான். அப்படி அவனை வச்சு ஒரு 12 கோத்திரத்தை உருவாக்கி அதுல இயேசுவை பிறக்க வைக்கலாம். அறிவாளி ஒருத்தன் வேணும். அறிவாளியை செலக்ட் பண்ண முடியுமா? அறிவு இல்லாதவங்கள எங்க போறது? அறிவு இல்லாதவனா, அறிவுல குறைவுள்ளவர்கள் எங்க போறது? ஞானத்துல குறைவுள்ளவன் எங்க போறது? சரி, அழகுள்ளவன் இல்ல, படிச்சாலு, நல்லா படிச்ச PhD, டபுள் டாக்டரேட், ட்ரிபிள் டாக்டரேட்லாம் வாங்கின ஆளா பார்த்து அவர்கிட்ட கொடுத்துருவோம்ப்பா கானான் ப்ராஜெக்டை, அவனை வச்சு இந்த நாட்டை கட்டலாம். பார்ப்போமா? பெரிய ஐஸ்வர்யவான பார்த்து கொடுத்துடலாம், கானானுக்கே காம்பவுண்டு போட்டுருவான்ப்பா, சுத்தி வேலி அடைச்சு இந்த கானான் நாட்டையே நல்லா பார்த்துக்குருவான். இவன்கிட்ட கொடுத்துருவான், ஒரு ஐஸ்வர்யவான். கொடுப்போமா? யார்கிட்ட கொடுக்கறது கானான? அப்ப கர்த்தர் என்ன முடிவெடுத்தார்னா, படிச்சவனா பார்க்கல, அறிவாளியா பார்க்கல, பணக்காரனா பார்க்கல, அழகுள்ளவனா பார்க்கல. அவர் என்ன முடிவெடுத்துட்டார்னா, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இதெல்லாம் இல்லைனாலும் என்னால என்ன செய்ய முடியும்? காரியத்தை செய்ய முடியும். நான் யார்கிட்ட கொடுப்பேன்னா, நான் வார்த்தையாகிய தேவன், என் வார்த்தையை நான் சொல்லுவேன், அதை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் எனக்கு ஏத்தாளு, அவன் தான் எனக்கு ஏற்ற ஆளு. சூட்டபிள் பர்சன், ரைட் பர்சன் யாருன்னா, என்னைய, என் வார்த்தைய என்ன பண்றவன்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்றவன் இல்ல? இப்ப ஆண்டவர் எதை அடிப்படையா வச்சுட்டார்னா, விசுவாசத்தை அடிப்படையா வச்சுட்டார் எல்லாத்துக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆண்டவர் பேதுருட்ட சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் உன்னைய சொல்லகினால புடைக்கிறது போல புடைக்க பர்மிஷன் கேட்டான், ஆனா நான் உன்னுடைய எது ஒளிந்து போகாதபடிக்கு விண்ணப்பம் பண்ணினேன், விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதை காத்துக்கொண்டேன். நம்ம என்ன கத்துறோம்? பரிசுத்தத்தை காணாம் தானே கத்துறோம். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பரிசுத்தம் இல்ல பிரதர், பரிசுத்தம் வேணும் பிரதர், பரிசுத்தம் வரணும்னா பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். ஆனா பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னா முதல்ல எதை காத்து கொள்ளணும்? விசுவாசத்தை காத்து கொண்டால்தான் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். நிறைய பேர்
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லிட்டு விசுவாசம் இருக்கும் போல இருக்கு, ஆனா கிரியை மட்டும் இல்லாம இருக்கு. பிரதர், கிரியை இல்லைனாலே உள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? அப்ப விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். இல்ல கிரியை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப விசுவாசமும் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். உங்களை விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணி கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சாத்தான் அவன் எங்க கை வைக்க விரும்புறான்னா அஸ்திபாரத்தில் கை வைக்க விரும்புறான் இல்ல. அதனாலதான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும் காலத்தில் எதை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ. இல்ல நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தத்தை காணாம பிரதர், சபையில பரிசுத்தத்தை காணாம பிரதர். பரிசுத்தத்தை அவர் பார்க்கறது எது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. சத்தமா சொல்லுங்க. நம்ம பரிசுத்தத்தை இல்லைன்னு சொல்றோம், ஆனா ஏன் இல்லைன்னா எது இல்லாததுனால. எழுந்து நிப்போமா? எழுந்து நிப்போமா? இதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அதை நான் திரும்ப சொல்றேன். வார்த்தையை கேட்கிறதுனால விசுவாசம் வரும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால என்ன வரும்? ஆனா அந்நிய பாஷை பேச பேசதான் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த ரெண்டு தான் உங்களுக்கு ஜீவன் இல்ல. இந்த ரெண்டுல தான் ஜீவன் இருக்கு. ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். ஜீவ அப்பங்கிறது வார்த்தை, ஜீவ தண்ணீர்ங்கிறது அந்நிய பாஷை. எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையோட நேரம் செலவு பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நேரம் செலவு பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்நிய பாஷையில பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் நல்ல கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? உங்க விசுவாசத்துல. தேவனையும் அவருடைய வார்த்தையும் நீங்க விசுவாசிக்கிறதுல தான் இருக்கு. எஸ் எஸ் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து உங்க வாயை விரிவாய் திறங்க பார்க்கலாம். விரிவாய் திறங்க. எஸ் 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 பிலிப்புவை குறித்து சொல்லுது, அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய். ஆவியானவர் எங்க வர்றாரோ அங்க விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும். எஸ் நல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க பார்க்கலாம். யா கராதா லாபாதி ஷகடதலபரா யா ஹராதா லாபாராதலா. உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசம் பாவத்தை ஜெயிக்கும், வியாதியை ஜெயிக்கும். உங்க விசுவாசத்தினால நீங்க கடனை ஜெயிக்க முடியும். இயேசு போகிற இடத்துல எல்லாம் கேட்டார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. நல்ல ஒரு ஆழமா அந்த சத்தியத்தை நாம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பாஸ்டர் ஜூப்லின் நமக்கு அவங்க போதித்து இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோர்ந்து போறீங்க, கவலை வருது, அல்லது பாவத்தை ஜெயிக்க முடியல இல்ல, சோதனையை ஜெயிக்க முடியல. நீங்க சோதிச்சு பார்க்க வேண்டியது என்ன? என்னுடைய விசுவாசம். என் விசுவாசம் என்ன செஞ்சிருக்குது? குறைஞ்சிருக்குது. அதனாலதான் எளிதில் சோர்வு வருது, அதனாலதான் எளிதில் கவலை வந்துருது. அதனால தான் கப்பல் உடைஞ்ச மாதிரி நாடியில முட்டு கொடுத்து உட்காந்துடுறீங்க. வேலைக்கு போறதுக்கு மனசு வரல, ஒரு உற்சாகமே இல்லை, ரொம்ப வறண்டு போன நிலைமையில உங்க ஆவிக்குரிய ஜீவியம் இருக்குது. விசுவாசம் குறைஞ்சிருக்குது. அப்ப விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணணும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். டேப்பை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது. முதல்ல செக் பண்ண வேண்டியது என்னது? டேங்க்ல தண்ணி இருக்கா, அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த டேப்பை இங்க கலத்தி புது டேப்பை கொண்டு வந்து மாட்டி, அல்லது பைப்பெல்லாம் மாத்தி கலத்தி எல்லாம் செக் பண்ணி எல்லாம் போட்டாச்சு, ஆனா இன்னும் தண்ணி வரலையே, போய் டேங்க்ல பாருப்பா.
அங்கே டேங்கில் பார்த்தா என்ன இல்லை, தண்ணி இல்லை. என்ன அந்த மாதிரி தான் சில நேரத்தில் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அதை உடைக்கிறோம், அதை மாற்றுறோம், இதை மாற்றுறோம், அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், ஏதோ செஞ்சு பார்க்குறோம். டேங்கில் தண்ணி இருக்கான்னு என்ன செய்யலை, பார்க்கல. விசுவாசத்தை செக் பண்ணி பார்க்கல. ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என் விசுவாசம் பெறுகிறதுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்கிறதுக்கு உதவி செய்யும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன, இந்த உலகமே உங்களுக்கு முன்னால் எதிர்த்து நின்னாலும், பிசாசு அத்தனை பாவ சோதனை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து போட்டாலும் நீங்கள் சிங்கம் மாதிரி நிற்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கர்ச்சிப்பீங்க. ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. என்ன உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்திருக்குது, நிரம்பி இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரத்தில் பயம் வந்துடுது. பயம். டாக்டர் ஏதாவது பயமுறுத்துற வார்த்தையை சொல்லிடுறாங்க, வக்கீல் பயமுறுத்துற வார்த்தையை சொல்லிடுறார், யாரோ உங்களை பயமுறுத்துறாங்க. விசுவாசம் இருக்குன்னா நீங்க சொல்லுவீங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க உனக்கு மந்திரவாதம் வச்சுட்டாங்க, இவங்க உனக்கு செய்வன வச்சிருக்கிறாங்க. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா விசுவாசம் உங்களுக்குள்ள நிரம்பி வழிஞ்சதுன்னா, நானே வேணா என்ன செய்யறேன், காசு தர்றேன், கூட கொஞ்சம் செய்வின வைக்க சொல்லு. ஏன்னா எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். எனக்கு எதிராக எதுவும் வாய்க்காது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீங்களா? ரிதாரா பாக்கராபா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு பல சோதனையும் பயத்தையும் அதை இதையும் கொண்டு வர்ற காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது உங்களை விசுவாசத்துல என்ன ஆக்கிடணும், வீக் ஆக்கிடணும், உங்க விசுவாசத்தை பலவீனப்படுத்திடணும். அப்போ அதுக்காகத்தான் அது ஏதோ முயற்சி பண்றான். ஆனா நீங்க விசுவாசத்தை தீனி போட்டு, விசுவாசத்தை நல்ல வேத வசனம், நல்ல அந்நிய பாஷையில் ஆவியில நிரம்பி அந்த அனலோட உங்க வாழ்க்கை இருக்கும்போது அவனுடைய முயற்சி எதுவும் பலிக்காது. பாருங்க. கையை உயர்த்தி அசைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கேட்டோம். என்ன ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்க வரைக்கும், விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஒன்னும் உங்களை அசைச்சிக்கிட முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்திற்காக, உன்னிடத்துல ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான், உன்னிடத்துல ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நீ போராடுன்னு சொல்றார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு விடாம பவுல் அதைத்தான் பவுலை குறித்து சொன்ன, நல்ல போராட்டத்தை போராடினேன், எதை காத்து கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவருடைய வாழ்க்கையில் அத்தனை சோதனை, அத்தனை உபத்திரவம், அத்தனை எதிர்ப்பு, பாடுகள். ஆனால் அதன் நடுவில் எல்லாம் அவர் ஒன்றை காத்து கொண்டார். எதை காத்து கொண்டார்? விசுவாசத்தை காத்து கொண்டார். கைகளை உயர்த்தி அசைச்சு, ஆண்டவரே எனக்கு நீங்க ஒப்புவித்திருக்கிற அந்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த விசுவாசத்துக்காக நீ தந்த அந்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதனால ஆமென், இலவசமாக அந்த ரட்சிப்பை, உம்முடைய கிருபையை நாம் கிருபையினால ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே. அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவர், நமக்குள்ள அந்த விசுவாச விதையை விதைத்தவர். அல்லேலூயா. அதை பெருகி வளர செய்ய ஆமென் அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு விசை ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ரிபாலா ராபா கரபாலா பலா பரபா மாமா மன ரபகலகலக துரபரகதிஷ பரபரபரபா. சர்வல்லமில்ல தேவனை, வசனத்தை பேசின உம்முடைய அடியானையும் கேட்ட உம்முடைய அடியாரையும் ஆண்டவரை சம்பூரண ஆசீர்வாதங்களால், ஆமென், ஆவிக்குரிய ஆண்டவரை சகல ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்.